ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு பொங்கல்னால தமிழ் அழகிக்கு அவங்க அம்மா சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்தாங்க. அவளுக்கு சக்கரை பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் ரொம்ப ஆசையோடு சாப்பிட வந்தாள். அவள் சாப்பிடும்போது குட்டி குட்டி எறும்பெல்லாம் பக்கத்தில் சின்ன சின்ன சின்னதெல்லாம் எறும்புக்கும் பசிக்கும்னு நினச்சி இவள் போய் வெளியே போய் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக எறும்புக்கெல்லாம் சாப்பாடு வச்சான். எறும்பெல்லாம் சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்டுச்சு. அப்புறம் இவன் நல்லா சாப்பிட்டுட்டு டிவிலாம் பார்த்துட்டு இவள் போய் படுக்க போனான். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, கொஞ்ச நேரம் படிச்சுட்டு படு அப்படின்னு சரின்னு இவன் தமிழ் புக் எடுத்து வாசிச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, ஹாய் அப்படின்னு சொல்லி. யார் பேசுறது திடீர்னு, யார் இந்த ரூம்குள்ளே வந்தா அப்படின்னு அவள் பார்க்குறான். யாருமே இல்லையேன்னு பார்த்தா கீழே ஒரு குட்டி எறும்பு போய்கிட்டு இருக்கு. பேயை திருப்பாத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லுது. ஏன், நீ யார், நீ பயமாக இருக்கு, பூதமா அப்படிங்க. ஐயோ ஒன்றும் இல்லை, நான் தான் எறும்பு அப்படின்னு சொல்லுவேன். எறும்பா பேச முடியுமா? நான் என்னமோ தெரியல, இப்போ இந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்டோன்னு என்னால் பேச முடியுது அப்படின்னு இந்த எறும்பு சொன்னிச்சு. ஆச்சரியமாக இருக்கே. ஆமாம், நீ இவ்வளோ நேரம் அந்த புக்கை நான் வாசிச்சுட்டு இருந்தேன், ஃபுல் ஸ்டோரி நான் படிக்கணும், நீ பாட்டு புக்கை திருப்பாத அப்படின்னு சொல்லி அவளை ஸ்டாப் பண்ணிச்சு. இதுக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்தது. என்ன நீ கதை படிச்சியா, உன்னால் வாசிக்க கூட முடியுமா அப்படின்னுச்சு. ஆமாம், இந்த ஸ்டோரி நான் எங்கே, நீ சும்மா சொல்லாத, இல்லை நிஜமாவே படிச்சிட்டேன், ஸ்டோரி சொல்லி பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் ஆனந்த். அவன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப டேலண்டான பையன். அவனுக்கு வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவான். அவன் ஸ்கூலில் ரொம்ப அழகான ஹேண்ட் ரைட்டிங் உள்ள பையன். அவன் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கான். அப்போ அவங்க ஸ்கூலில் ஒரு நாள் ஆனுவல் டேக்காக காம்படிஷன்லாம் வச்சாங்க. பேச்சு போட்டி, கவிதை போட்டி, எல்லா போட்டி வைக்கிறதுல ஓவிய போட்டியில் இவனுக்கு ஓவிய போட்டிக்கு சேவ் வாட்டர், தண்ணியை எப்படி நம்ம சேமிக்கணுங்கிறதுதான் தலைப்பு. இவன் ரொம்ப அழகான தண்ணியை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு பிக்சரை வரைஞ்சி எடுத்துகிட்டு போனால் இவனுக்கு ப்ரைஸ் கிடச்சிது. அதான் நான் கதை படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த எறும்பு சொன்னிச்சான். இவள் அப்படியே ஷாக் ஆகிட்டா. என்ன எறும்பு இவ்வளோ ஆனால் படிச்சுது, இவ்வளோ பேசுது அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்தது. ஓகே பாய், நான் போயிட்டு நாளைக்கு பார்க்கலாம் உன்னை தமிழ் அழகி, பாய் தமிழ் அழகி அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு போகுது. இவளுக்கு ஒன்றுமே புரியலை, அப்படி இருக்கிறா. அப்புறம் அவங்க அம்மா தமிழ் அழகி எந்தி என்னாச்சு, இங்கேயே படுத்து தூங்கிட்ட அப்படின்னு அவங்க அம்மா எழுப்புறாங்க. இல்லை நம்ம கண்டது கனவா என்னன்னே தெரியலையே அப்படின்னு பார்த்தா ஆனந்தோட கதை புக்கு அப்படி ஓப்பனாகவே இருக்குது. எங்களுக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்தது. அவள் போய் தூங்கிட்டா. நன்றி.